வெல்கம் டு வெங்கி வியூ. இன்னைக்கு நம்ம ஒகேனக்கல் பரிசல் போட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் போனோம். மார்ச் லாஸ்ட் வீக் போனது இது. நாங்கள் எங்கேருந்து போனோம்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒகேனக்கல் போனோம். பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அங்கே மார்னிங் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து உங்களுக்கு ஒகேனக்கலுக்கு 15 மினிட்ஸ்க்கு ஒரு வண்டி இருக்குது. இதுதான் டைமிங் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துங்க. நீங்கள் தர்மபுரி போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஈஸியாக நீங்கள் போயிடலாம். இது தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் இது. நீங்கள் ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒகேனக்கல்ல. நீங்கள் தருமபுரியிலேருந்து ஒகேனக்கலுக்கு 30 ரூபா டிக்கெட் வரும் ஒரு ஆளுக்கு. ஒரு 1 ஹவர் ட்ராவல் இருக்கும் உங்களுக்கு. மலை வந்து உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். சின்ன மலை தான் உங்களுக்கு. இதுதான் போகிற வழி, மலை ஏறுற வழி இதுதான் ஒகேனக்கலுக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இதுதான் ஒகேனக்கல். ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டு இது. இங்கேருந்து நடக்கிற தூரம் தான் உங்களுக்கு ஃபால்ஸ் எல்லாமே. உங்களுக்கு இங்கேருந்தே உங்களுக்கு வந்து நீங்கள் இறங்குறத பார்த்துட்டு அந்த பரிசல் புக் பண்ணுறவங்களே வந்துடுவாங்க. பரிசல் புக் பண்ணுறவங்க, லஞ்சுக்கு அந்த மீன் ரெடி பண்ணுறது எல்லாமே உங்க கூடவே வந்துடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இங்கேயே கூட புக் பண்ணிக்கலாம். இது அப்படியே உள்ளே போனீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போனீங்கன்னா இது ஃபால்ஸ் போகிற வழி. இது வந்து உங்களுக்கு போட்டிங் போகிற வழி பரிசல். மீன் வாங்குற இடம் எல்லாமே, சமைக்கிற இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது மாதிரி நிறைய கடை இருக்குது உங்களுக்கு. சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும். மோஸ்ட்லி இங்கே ஃபேமஸ்ஸு ஒகேனக்கல்ல லஞ்சு தான். மீன் குழம்பு, மீன் வறுவல், இதுதான் உங்களுக்கு ஃபேமஸ்ஸு. அது அப்படியே மீன் சந்தை தான். நீங்கள் வேணுன்றத சொல்லிட்டீங்கன்னா அவங்க செஞ்சு வச்சுடுவாங்க. நீங்கள் போட்டிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுடலாம். நீங்கள் முன்னாடியே அமௌண்ட் அட்வான்ஸாக தர மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் இங்கே வேலை செய்கிறாங்க. இது வந்து போட்டிங்க்கான புக்கிங்கு. அமௌண்ட் பார்த்துங்க. புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அந்த ரசீதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க போட்டிங் ரெடி பண்ணுவாங்க. இது போட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் மீன் எல்லாம் வாங்கி கொடுத்தது எல்லாமே ரெடி பண்ணி செய்ய சொல்லிடுங்க. சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் போட்டிங் கிளம்பிடலாம். கரெக்டாக இருக்கும். நீங்கள் முடிச்சுட்டு வரத்துக்கு மதியம் ஆகிடும். உங்களுக்கு லஞ்சு ரெடியாக இருக்கும். இந்த இடம் எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் போன டைம் வெயில் தான். பட் தண்ணி இருக்கவே கொஞ்சம் தெரியல. தண்ணியில் இறங்கிட்டா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா அது வரைக்கும் உங்களுக்கு ஹீட்டாக தான். ஹாட்டான ஏரியா தான் இது. மோஸ்ட்லி வெயில் டைம்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கே. பட் ஆனால் நீங்கள் தண்ணியில் குளிக்க இறங்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. என்ஜாய் பண்ணிக்கலாம். போட்டிங் ஆனால் இங்கே நல்லா தான் இருக்கும். இது வந்து ஃபால்ஸு, குளிக்கிற இடம் இது. இதுக்கு வந்து நீங்கள் போட்டிங் வராமலே முன்னாடியே அங்கே இருக்குது அந்த ஃபால்ஸ் இது. இது எல்லாருக்குமே அலோடு தான். இது போட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த இதில் போயிட்டு குளிச்சுக்கலாம். அது மாதிரி ரவுண்ட் அடிப்பாங்க உள்ளே போயிட்டு. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுலேயே நீங்கள் குளிச்சிடுவீங்க. அதனால் மொபைலு, வேறு எதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், பேக் இருந்ததுன்னா கொஞ்சம் கவர் ஏதாவது எடுத்துன்னு போயிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே நனைஞ்சிடுவீங்க. இப்போ கிட்ட வந்துட்டோம் நம்ம. இது எல்லாமே அது வந்து கர்நாடகா பார்ட்ரு இதுதான். இது கர்நாடகாவிலேருந்து வரவங்க இங்கேருந்தும் ஏறுவாங்களாம். இது வரைக்கும் தான் நார்மல் அமௌண்ட்டு நீங்கள் பெய்ட் பண்ணதுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட போட்டு பரிசில் அவர்கிட்ட பேசி நீங்கள் பேரம் பேசுறது தான். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா இடத்த காமிப்பாங்க. ஃபுல்லாகவே காமிப்பாங்க ஒகேனக்கல். இதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான்.
பரிசல் போர்டில் இருக்கிற அமௌண்ட் வராது. இல்லைன்னா உங்களுக்கு வேணாம், நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வர வழியே இட்டுன்னு போய் விட்டுருவாங்க. பட் ஆனால் ஒன் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்துருங்க. அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதனால் ஒன்ஸ் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. இது மாதிரி ஒரு 4-3 இடத்துல வந்து நீங்கள் குளிப்பீங்க. பரிசல்லே உட்காந்துட்டே குளிக்கலாம். அது மாதிரி தான் எடுத்துன்னு போவாங்க. இது எல்லாமே அங்கங்கே இருக்கிற இடம் கேப்பில் எல்லாமே அருவி மாதிரி ஓடும் தண்ணி. இதுக்கப்புறம் நீங்கள் வர இடம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பரிசலுக்கு 4 பேர். சின்ன பசங்க இருந்தால் அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அந்த போர்டில் ஏற்கனவே இருக்கு, அதில் நீங்கள் அமௌண்ட்டை பார்த்துங்க. இதுக்கப்புறம் வரது எல்லாமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. அது நீங்கள் பேரம் பேசுறது தான் பரிசல் அந்த டிரைவர்கிட்ட. இந்த இடம் தான் மெயின் ஒகேனக்கல். நியூஸில் காமிப்பாங்கள்ல மேலே இருந்து, அந்த இடம் இதுதான். ஃபுல்லாகவே ஒரு 5 வியூ கிட்ட இருக்கும் இது எல்லாமே. இது முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குளிக்கிற இடம் தான். சினி ஃபால்ஸுக்கு இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து அப்படியே சினி ஃபால்ஸ் போயிடலாம். அங்கே குளிச்சுக்கலாம் நீங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சினி ஃபால்ஸு. இங்கே எல்லாருமே குளிக்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே குளிக்கலாம். இங்கே முக்கியமாக மீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மால்லலாம் மசாஜ் பண்ணுற மாதிரி மீன் இருக்கும்ல, அது மாதிரி இங்கே நேச்சுரலாகவே இருக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கும். மீனும் நல்லா பெருசாக இருக்குது. அதனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். கீழே இறங்குனாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே காலை கடிக்கும். மசாஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ஜாய் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதோட முடிச்சிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் தூரம் தான். அப்படியே இட்டுன்னு வந்துடுவாங்க. இங்கேயே மசாஜ் பண்ணுற இடம் எல்லாமே இருக்குது. நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். அதோட ரேட் நாங்கள் ஆனால் மசாஜ் பண்ணலை எதுவும். அதோட ரேட் நீங்கள் அங்கேயே பேரம் பேசி இது பண்ணுறது தான். எல்லாருமே ஒரே அமௌண்ட் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதாங்க. அதோட முடிஞ்சிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது பரிசலில். இது வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ். முடிச்சுட்டு வந்து இதை நீங்கள் பார்த்துக்கலாம். தொங்கு பாலம். கீழே பார்த்தோம்ல, கீழே வந்து வியூ ஹேங்கிங் பிரிட்ஜுன்ட்டு, அதுதான் இது. மேலே நடக்கிறது. அது கீழே வந்து பரிசல் போகிறது. இதுக்கு உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்டு ரூ. 20 வாங்குவாங்க. அதுதான் ஃபால்ஸ். அது எல்லாருமே குளிக்கலாம். அது பரிசலில் போகணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே முடிச்சுட்டு வந்தாலும் லஞ்ச் ரெடியாக இருந்தது. லஞ்சை நல்லா சாப்பிட்டுட்டோம். இதோட ஒகேனக்கல் ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. நன்றி.